சொல்லு பேண்ட்ற சரி உள்ள போயிடு இல்ல நான் முடிச்சறேன் அந்த வீடியோவை போ உள்ள நீயே தான் பேசிட்டு ஆமாண்டி நீ பேச விட்டா நீ பேசலாம் தண்டையே இல்லாம எனக்கு இதே வேலை நான் இதை முடிச்சுட்டு அப்படியே டக்குன்னு போயிடுவேன் நீ நிக்கிறதே எனக்கு பெரிய விஷயம் நினைச்சு நான் வீடியோ எடுத்துட்டேன் உண்மையா சொன்னேன்டி உண்மையா சொல்லிட்டு இருக்கேன் வீடியோ ரன் ஆயிட்டு இருக்கு நான் உன்னை எதுக்கு இப்ப நக்கலா பேசிக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் கொஞ்சம் காமெடியும் இருக்கு சண்டை இருக்கு இந்த சண்டைலாம் அப்படியே தான் போடுவா கட் பண்ணாத இல்ல மண்டியில கொட்டிடுவேன் அவ சண்டை போட்டதெல்லாம் இருக்கணும் ஹாய் செலிபிரிட்டிஸ் நாங்க தான் அவங்க குட்டி ஏஞ்சல் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னடா மொட்டை மாடியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க பிராங்க் வீடியோவா என்ன வீடியோன்னு யோசிக்கிறீங்களா யோசிச்சுட்டே இருங்க அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க புது வீட்டுக்கு போக போறோம் தமிழ்ல கண்டுபிடிச்சிருப்பீங்க புது வீட்டுக்கு போக போறோம் நீங்க வேற வாங்க புது வீட்டை காமிக்கலாம் போயிடலாமான்னு சொல்லுங்க அப்பதான் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்க இருந்து இப்ப நம்ம கார்ல போறோம் கார்ல போயிட்டு அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு போய் இறங்க போறோம் ஓகே எங்க புது வீடு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு தான் உங்களுக்கு பார்க்கணும் இது சொந்த வீடா என்ன வாடகை வீடா இல்ல தெரியும் ஸோ வீடியோட எண்டுக்காக வெயிட் பண்ணுங்க ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே சொல்லுவேன் இந்த வீடியோவில் சரி ஓகே போகலாமா வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க எங்களை என்ன ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க வாங்க 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 எங்க வீட்டுக்கு அங்க பாத்தியா பார்க் இருக்கு அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பார்க் இருக்கும் இப்போ இந்த வீடெல்லாம் நாங்கள் வந்து வேற விட்டுட்டு வர போகிறோம் வாங்க 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 இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட புது வீடை காமிக்க போறோம் என்னடா புது வீடுன்ட்டு இந்த வீடியோ காமிக்கீங்க நினைக்காங்க இந்த வீட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்னு எங்க புது வீடு இதான் எங்களோட புது வீடு ஏன்னா ஆல்ரெடி பழைய வீட்டுல அங்க இருந்தோம் இல்லையா இதான் புது வீடு இதை தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம் சரி ஓகே நம்ம புது வீட்டுக்கு நம்ம உள்ள காலடி எடுத்து வச்சாச்சு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாசல்லே வந்து பார்த்தீங்கன்னா தோரணம்லாம் நான் போட்டிருப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி மங்களகரமாக இருக்குது இது வந்து ரொம்ப பிடிக்கும் அது எந்த வீடாக இருந்தாலுமே டிசைன் அழகாக இருக்கும் ஸோ நம்ம வாங்க அப்படின்னா நமக்கு முன்னாடியே வந்து ஆப்போசிட்லேயே வந்து நமக்கு சிஸ்டம் தான் தெரியும் சிஸ்டம் போர்டு தான் வச்சுருக்கோம் நாம அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் எடிட்டிங்லாம் பண்ணுவோம் அது ஓகேவா அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கதவு பார்த்தீங்களா மங்களகரமாக இருக்கா சாத்தம் போது புட்டுலாம் வச்சு அழகாக இருக்கும் ஓப்பன் பண்ணாலே அதை இப்போ வந்து சாமி கும்பிட்டதுக்காக போட்டிருக்கோம் அப்படியே உள்ள வந்துருங்க உள்ள வந்து நீங்கள் அந்த பக்கம் போயிருங்க வீட்டு சுற்றி ஃபோட்டோ தான் இருக்கும் அங்கங்க இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஏன் மறுபடியுமே அகைன் ஹோம் டோர்னா நிறைய பேர் மறுபடியுமே ஹோம் டோர் கேட்டதுனால தான் எடுக்கிறோம் ஸோ இல்லைன்னா எடுக்க மாட்டோம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நீங்கள் வந்து புது வீட்டில் இருக்கீங்க என்ன ஹோம் டோர் போட மாட்டேன்றீங்க நல்லா கிளியராக போடுங்க எடுத்து போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க அதுக்கு இது வந்து ஃப்ரிட்ஜு தெரியும் உங்களுக்கே நான் வந்து இப்போ தான் வாங்கியிருக்கேன் புதுசாக ஃப்ரிட்ஜில் அதிகம் என்ன இருக்குன்னு தெரியல எல்லாமே இருக்கும் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னே சொல்ல முடியாது முட்டை கிட்ட எல்லாமே இருக்கும் முட்டை ஆல்ரெடி சாப்பிட்டுக்கிறாங்க போல யாரும் இது தெரியாம போச்சு 2 முட்டை இருந்துச்சு காணுமே அவ சாப்பிட்டுருப்பாங்க ஏன் காலைய முட்டை போட்டிருக்காரு முட்டை போட்டிருக்காளா ஏய் காந்திய கொண்டு போறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா வீரோல உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்ம இந்த பக்கம் எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்கு அவங்க டோர்ல வந்து முட்டை போட்டிருக்காளா ஏய் ஃப்ரிட்ஜில் இருந்து எத்தனை முட்டை போட்டு சாப்பிட்டுருக்கான் இந்த வீரோல பார்த்தீங்க அப்படின்னா முக்காவாசி ட்ரெஸ் தான் இப்போ என் ட்ரெஸ் உண்மையுமே எதுவுமே இருக்காது கைஸ் இங்கே பாருங்க இந்த ரோ மட்டும் தான் என்னோடது நான் ஆல்ரெடியே என்னோட சேனலில் வந்து நான் போட்டிருப்பேன் என்ன போட்டிருப்பேன் என்னது இந்த பீரோல வந்து ஒரு முக்கியமானது ஒன்று இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் நான் வேலை செஞ்ச இடத்துல எனக்கு கொடுத்தது இது வந்து இதெல்லாம் வந்து போட்டோம் அது மேலே என்னன்னா துணி காய போடுறது இருக்கு மேலே ஸோ அது வந்து நாங்கள் எப்பயாவது வந்துடும்னால எடுத்து வச்சாச்சு நமக்கு மட்டும் எவ்வளவுதான் வீடு பெருசா வாங்கினாலும் பத்தவே மாட்டேங்குது சீரியஸா சொல்ல போனா உண்மையுமே எனக்கு வீடு இதுவே பத்த மாட்டேங்குது கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுப்பேன் அப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல வந்து நான் தண்ணி இவங்களுக்கு வந்து கெட்டில் வச்சிருக்கேன் தண்ணி சூடு பண்றது இதெல்லாம் இருக்கும் கேலண்டரு ஸோ நம்ம இங்கேயே சார்ஜ் வேணா போட்டுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் இங்கே எல்லாமே இருக்கும் சிஸ்டம் கிட்ட பக்கத்துல இதாக இருக்கும் அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சோபா செட்டில் எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்கும் இந்த வாட்டி என்னன்னா நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி ஒரு 3 பை இருந்துச்சு பாதி போயிருச்சு இப்போ இருக்கிறதே இந்த 2 பையில மட்டும் தான் நமக்கு வந்து
இருக்கே சாரியே ஸ்டாக் இருக்கிறது Stock இதான் இருக்கு. கொண்டு வருவோம். நிறைய கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஐடியில வந்து போய் மெசேஜ் பண்ணுங்க. நல்லா பிசினஸ் போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா போய்கிட்டே இருக்கும். இந்த சோஃபா செட் பார்த்துருப்பீங்க ஓகேவா? இங்க வந்து இது கொஞ்சம் வந்து இடைஞ்சல். மரம். மரத்திலே செஞ்சுட்டு நமக்கு இதை வாங்கிட்டு வந்துட்டோம் நம்ம. அடுத்து பார்த்தீங்கன்னா கடிகாரம் அப்படியே ஆப்போசிட்லேயே அங்கே இருக்கிறதுக்காக அங்கே வச்சிருக்கேன். அப்படியே வந்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம பொங்கலுக்கு எடுத்தது. அப்புறம் நீங்கள் அந்த பக்கம் போயிருங்க, இப்படி காட்டலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபுல்லாக நான் வந்து எங்களுக்கு தான் 100 கேக்கு அவார்டு Award எல்லாமே இந்த ஃப்ரேமு இந்த செல்ஃபில் வைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால இதெல்லாம் அடிக்கி ஃபுல்லா இங்கே வச்சுட்டோம். அப்புறம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அழகா ப்ரமோஷன்ல கொடுத்தது. இது லைட் எரியும். ஸோ வந்து எல்லாமே நிறைய எக்ஸெட்ரா போட்டோஸ் நிறைய எல்லாம் தெரியுதான் தெரியுது. கேமரா ஸ்டாண்ட் எல்லாமே அடியில் கிடக்கும் நம்மள்ட்ட. கேமராக்குள்ள இது அப்படியே மேல இருந்து காமிக்கிறீங்களா? தெரியுதா? ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு தெரியுதான்னு பார்ப்போம். சின்ன வயசு போட்டோலாம் இவளுக்கு இருக்குங்க. இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஈரமாகி கிடக்குது. இவதான் இது சின்ன வயசு போட்டோல போதும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே இங்கே தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து நம்ம வந்து சாமி ரூம் பார்த்துடலாமா? இதான் எங்களோட சாமி ரூமு. நான் எப்பயுமே ஆல்ரெடி வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். என்னோட கார் கீ வந்து சாமி ரூமில் தான் நான் எப்பயுமே வச்சுருப்பேன். ஏன் நான் வெள்ளி செவ்வாய் அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பூஜை பயங்கரமாக போடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி வீட்டில் இங்கே செட்டாகவே இருந்துச்சு எங்களுக்கு. அதனால நான் சாமி ரூம் இருக்கு, எங்களுதுமே இருக்குது. நான் பரண மேலே போட்டிருக்கேன். நான் வந்து இங்கே இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஓகேவா? நம்ம சாமி ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சன் கிட்ட இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல எப்பயுமே தண்ணி கேன் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து அடிக்கடி நம்மளால தூக்கிட்டு வர முடியாது. இதுக்குமே ஒரு வழி இருக்கு. சீக்கிரமா கூடிய சீக்கிரம் பண்ணுவேன். அதுவுமே வீடியோவில் போடுறேன். தண்ணி கேன் தூக்கிட்டுலாம் வர முடியல என்னால். அதுக்கு ஒரு வழி இருக்கு, நம்ம செய்யணும். ஸோ இப்பயே சொல்லிட வேணாம். ஸோ இங்கே மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காய்கறி வெட்ட முடியலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு மிஷின் வாங்கினேன். ஆனாலுமே வெட்ட மாட்டேன்றாங்க. என்ன பண்றது? மேலே தூக்கி போட்டு வச்சுட்டேன். வெட்ட மாட்டாங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசுதான். ஒரு வெங்காயம் வெட்டுறதுக்கே கண்ணு எரியுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதெல்லாம் நாங்கள் ப்ரொமோஷன்ல போனோம். அது ஒன்று கொடுத்தாங்க, வாட்டர் கேனு. இது பார்த்தீங்கன்னா இதுவுமே கிஃப்டாக வந்துச்சு. நம்ம 300K அடிச்சது கிஃப்டாக வந்துச்சு. ஸோ இங்கே வந்து தண்ணி ஸ்டாண்ட் வைப்போம் நாங்கள். இங்கே பாத்திரம் இது எல்லாமே நானே சொல்கிறேன். நீ சும்மா நிற்கிறதுக்கு வராமலே இருந்துங்களா? சொல்லு நீயும் சேர்ந்து. ஆமா, என்ன பேசவே சொல்லு. பேண்ட்ற சரி உள்ள போயிடு. இல்ல நான் முடிச்சிடறேன் அந்த வீடியோவை. போ உள்ள. நீயே தான் பேசிட்டு. ஆமா, நீ பேசலன்னா நான் தான் பண்ணுவேன். எப்பவுமே என்ன பேசவே விட மாட்டாங்க. கமெண்ட்லயே கேட்பாங்க, ஏன் குட்டி நீங்களே நீ சும்மா வந்து நின்னுட்டு இருக்கிற. நீ பேசணும், பேச மாட்டேன்ற. அப்ப நான் டக்கு டக்குன்னு முடிக்கணும்ல. உன்னால நிக்க முடியாதுல்ல. டக்குன்னு முடிச்சு நான் போவதான் பார்ப்பேன். நான் இதையே பார்த்துட்டு இருக்க மாட்டேன்ல. எனக்கு இதே வேலை. நான் இதை முடிச்சுட்டு அப்படியே டக்குன்னு போயிடுவேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்டாண்ட் வச்சிருக்கோம். இது வந்து நம்ம ஸ்பூன்லாம் கழுவி போட்டுட்டு நம்ம அதுதான் ஃபுல்லா இதுல எல்லாமே வச்சிருப்போம். ஏன்னா ஏற்கனவே உடம்பு இல்லைன்னு சொல்றாங்க. பண்ண விடலாம் இல்லங்க, நானும் பண்ணுவேன். என்னன்னா இப்ப உடம்பு இல்லனால இருக்கேன். இல்லைன்னா பண்ணுவாங்க. தினமும் இவங்க தான் பண்றாங்க. அப்படியே ஆப்போசிட்ல அவங்க. அது வேணா உண்மைதான். தினமும் பாத்திரம் கழுவாங்க, கிச்சன்ல சமைப்பாங்க. ஸோ அப்புறம் துணியை துவைப்பாங்க. ஸோ முக்கால்வாசி வேலை துவைக்கிறது வந்து வாஷிங் மிஷின் இருக்குதுங்க. முக்கால்வாசி வேலை எல்லாமே இவங்க மட்டும் தான் பார்ப்பாங்க. நான் எதுவும் பார்க்க மாட்டேன். ஒரு வாட்டி ஓகே, எல்லா வேலையும் அவங்க தான் பெட்டு உதருவாங்க. எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. நான் முக்கால்வாசி வீட்டில் சாப்பாடு எடுத்து வந்து பிளேட்ல போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு கைகள் விடுறது கூட அவங்க தான் கழுவிடுவாங்க. ஸோ வந்து நக்கல் மயிரா? நக்கலாலாம் இல்ல, சீரியஸா நக்கலா இல்ல. உண்மையா சொன்னேன்டி, உண்மையா சொல்லிட்டு இருக்காங்க. வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கு. நான் உன்னை எதுக்கு இப்ப நக்கலா பேசிக்கிட்டு இருக்கேன்? வீடியோல உண்மையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தான் சண்டை உண்மையா சொல்றேன். ஓம்டோரா இது சண்டையான்னு தெரியல எனக்கு. இப்ப நீ தான் சண்டை போட்டுட்டு இருக்க. நான் உண்மையா தான் சொல்லி. எனக்கு இங்க வயிறு வலிக்குது. ஓகேவா? ஓவரா பேசிக்கிட்டு. சரி, நீ வயிறு வலிக்குதுன்னா உட்காரு போன்னு சொன்னேன். நான் உட்காரு, நான் வீடியோ எடுத்துட்டு வரேன். உட்காரு போ, நிக்காத உட்காரு. ஏதாவது ஒண்ணு பண்ணு. சரி அமைதியாரு, நான் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் நீ சண்டை போட்டுக்கோ. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லா நமக்கு அதுல ஃபுல்லா வீட்டுக்கு ஜாமான் எல்லாமே இருக்கும். இந்த டப்பாலையும் அப்படிதான் எல்லாமே வச்சிருப்பேன். இது பழைய அடுப்புங்க. இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இன்னும் நான் வச்சுட்டு இருக்கேன், ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். ஸோ இது வந்து குக்கர். மீதி எல்லாம் பார்த்துட்டு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிளேட்டு, கிளாஸ் எல்லாமே இருக்கும். எதுவுமே இல்லைன்னே எங்க வீட்டுல சொல்லவே முடியாது. இதெல்லாம் வந்து இப்போ வாங்கின மிக்சி, ஜூஸ் போடுறதுக்காக நான் வச்சிருக்கேன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் காட்டு.
இங்கெல்லாம் இந்த புது புது டப்பாலாம் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல அவங்க என்ன போடலாம் நான் நினைக்கிறேன். ஷாக்லாம் இல்ல, வீடியோ இன்னும் வரல. சோ வந்து அது போடுவாங்க பொறுமையா. இது வந்து ஆன்லைன்ல வாங்குனதுங்க. ஆன்லைன்ல வாங்கின இந்த டப்பாலாம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு ஆல்ரெடி இருந்த டப்பாலாம். சரி ஓகே, எனக்கு ஆனா இந்த மாதிரி டப்பாலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால வாங்கியிருக்கேன். ஸோ ஷார்ட் வீடியோல கண்டிப்பா வரும், நீங்க அந்த வீடியோவும் பாருங்க. ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்களா, எல்லாம் புதுசா கவர் பண்ணி எல்லாம் எனக்கு வந்து நீட்டா இருக்கு. எனக்கு இப்படி இருந்தா ரொம்ப பிடிக்கும். என் வீடு வந்து எப்படின்னா நான் வந்து கிளீனா வச்சுக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியஸாவே. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட கேஸ் இருக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரிசி டப்பால வச்சிருக்கேன். அப்புறம் பாத்திரம் எல்லாம் கீழே இருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இந்த லைட்டரை சொல்லவே இல்லைல்ல உங்களுக்கு, இது வேணும் வேணும்னு அடம் பிடிச்சி இந்த லைட்டர் வாங்கினாங்க. ஸோ இந்த லைட்டர் பாத்தீங்களா, தீ நல்லா வெளியே வரும். ஓகே, நம்ம எடுத்துக்க வேணும், ஆபத்து நமக்கு ஆபத்து. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன ஊராண்டி, இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி இருக்கணும் இல்ல ஹோம் டோர்னா, அதனாலதான் கொஞ்சம் காமெடியும் இருக்கு, சண்டை இருக்கு. இந்த சண்டைலாம் அப்படியே தான் போடுவா, கட் பண்ணாத இல்ல மண்டியில கொட்டிடுவேன். அவ சண்டை போட்டதெல்லாம் இருக்கணும், நான் தான் பண்றேன். கட் பண்ணலாம் கூடாது, எல்லாம் ஒன்னாவே போடணும். இப்ப பாத்தீங்கன்னா அது சொல்லுவா சட்டி வாங்கி தரல. இங்க வா, இங்க பாத்தீங்க அப்படின்னா அடுப்பு பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இது வந்து நான் வந்து வேலை செஞ்ச இடத்துல எனக்கு கொடுத்தாங்க, இன்னமும் பத்திரமா வச்சிருக்கு. அப்புறம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டீ கிளாஸ், நான் குடிக்கிறது காஃபி. ஆனா அது அவ்வளவு காஃபி குடிச்சா தெகிட்டுதுங்க, அதனால நான் அதை தொடவே மாட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஜன்னல் பாத்தீங்கன்னா ஜன்னல்லாம் இருக்கு. நம்ம வந்து இந்த கிச்சன் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கிச்சன் அழகா இருக்கா, நாங்க 2 பேர் நிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கு, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பெட்ரூம் இருக்கு. ஆமா, அடுத்து வந்து பெட்ரூம் இருக்கு. ஆனா பெட்ரூம்குள்ள ஒண்ணு இருக்கு, அவங்களால வெளியே உள்ள போனோம் கேட்ச் கிடைக்குது சத்தம். அது ஒண்ணும் இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் இருக்காங்க. சோ யாரும் இல்ல, அவளோட அக்கா தான் வந்து அவங்க அக்கா வந்து இப்பதான் வந்து பேபி பிறந்து நம்ம வீட்டுக்காக வந்திருக்காங்க. அதனால கெஸ்ட் அங்க இருக்காங்க, அவங்கள இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பெட்ரூமை நம்ம காட்டுவோம். நான் பண்ற வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பண்ணா இருக்கும், தப்பா நினைச்சுக்கிறேன். கேமராமேன் வீடியோ ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரூம்க்கு தான் போக போறோம். பெட்ரூம்ல இருந்து எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி அங்க வச்சாச்சு அவங்கள. ஸோ நம்ம பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பாக்கணுமா? இதுக்கு முன்னாடியாச்சும் ஆர்டிங்லாம் பெட்ரூம்ல பெட் கவர் மாத்திருந்தேன், இன்னைக்குன்னு பார்த்து ஒயிட் மாத்திருக்கேன். சரி ஓகே, அப்படியே பெட்ரூமுக்கு வாங்க. பெட்ரூமுக்கு வந்தோடனே என்னடா அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு தெரியல. சரி வாங்க அப்படியே உள்ள வாங்க. அவங்க மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. இப்படியே வந்தீங்க அப்படின்னா நம்ம பெட்ரூம்ல வந்து வாஷிங் மிஷின்ல இப்பதான் துணி போட்டிருக்கேன். ஆமா, அதெல்லாம் நம்ம டே ரொட்டீன்ல வரும். ஓகேவா? இது வந்து நம்ம ஹோம் டூர் தான். பின்னாடி வந்து பாத்தீங்க, எங்க போயிட்டு இருக்கிறாரு பின்னாடி பாத்தீங்கன்னா இப்படி பின்னாடி பேக் உள்ள வந்துருங்க வைக்கிறதுக்கே. இது வந்து அவளோடது. ஸோ பேகு பார்த்துருப்பீங்க, எப்பயாவது போனால் வந்தால் தான் எடுத்துகிட்டு போவா, இல்லைன்னா எடுக்க மாட்டா. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிவி, ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு ஆசை. ஸோ என் பர்த்டேக்குள்ளே நிறைவேறும்னு நினைக்க போகிறேன். என்னன்னா எனக்கு வந்து ஒரு 60 இன்ச்சு டிவி வாங்கணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை. ஸோ வாங்கி கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ வாங்கலான்னு பரவாயில்ல, என்ன என்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். எனக்கு ஒரு ஆசை அப்படிதான். அங்கே பார்த்தீங்கன்னா ஏசி, இப்போலாம் வந்து கொஞ்சம் குளிர் காலம்ன்றதுனால நான் வந்து அதிகமாக வந்து ஏசியை யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா தான் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் எனக்கு கரண்ட் பில் கொஞ்சம் கம்மியாக வருது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபோட்டோ, எனக்கு இது பெட்ரூமில் தான் மாட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, அதனால் இங்கே மாட்டிட்டேன். இது என்னோட ஃபேவரட் லுக்குன்னே சொல்லலாம், 3 லுக்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த லுக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைஃபை போட்டிருக்கோம் நாங்கள் வீட்டில். இது வந்து ரெஸ்ட் ரூம் போகிற இடம். அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வாங்க, வாஷிங் மிஷினும் பார்த்துருப்பீங்க, இப்போ தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். துணியெலாம் போட்டு சூப்பராக நல்லா ஒர்க் ஆகுது. இது இந்த அம்மாவோட மேக்கப் செட்டு. அப்படியே இல்லைன்னு சொல்லி எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். எதுவுமே இல்லை என்கிட்ட, எதுவுமே இல்லை. இப்போ வேற பார்த்தா சாம்பிளாக வேறு காலேஜ். இது வந்து போன வருஷம் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தேன், இன்னமும் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு இவளுக்கு? ஆல்ரெடியே அழகாக இருக்கு முகம், இதில் வேற பேசிக்கலாம். இது பாருங்க, போன வருஷம் பிறந்த நாளைக்கு நான் பண்ணியே ஆகணும்னு வாங்கினா இன்னமும் பண்ணல, இப்படியே இருக்கு. இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு பண்ணுவான்னு நினைக்கிறேன். வளையல் பாருங்களேன், எவ்வளோ வளையல் வச்சிருக்காங்க. இது பத்தலைன்னு சொல்லிட்டு இப்போ பொங்கலுக்கு வாங்கினேன் வளையல் மட்டுமே. என்ன பண்றது, ஃபுல்லாக மேக்கப் செட்டு தான். இது உள்ள ஃபுல்லாக வளையல் பத்தலைன்னு சொல்லிட்டு ட்ராவில் வேற போட்டு வச்சிருக்கேன், இன்னும் பத்தலைன்ட்டு. இது ஃபுல்லாக அவளோட மேக்கப் செட்டு தான் முக்கால்வாசி. இதில் நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு உண்மையிலுமே சொல்ல போனால் இந்த சீப்பும் இந்த பவுடரும் தான் யூஸ் பண்ணுவேன் என் முகர் கட்டிக்கு, வேறு எதுவுமே இல்லை. யூஸ் பண்ண மாட்டேன், அவ்வளோலாம் மேக்கப்பில் நான் போட மாட்டேன். அவங்க இந்த மேக்கப் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட்
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இதான் அவளோட மேக்கப் செட்டு. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரேம் இருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து ப்ரொமோஷனில் வந்தது. இது எதுவுமே நமக்கு காசு கொடுத்துலாம் வாங்கலை. நம்ம ப்ரொமோஷன் வந்து இந்த மாதிரி ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஹைட்டாக ஒரு ஃப்ரேம்லாம் நாங்கள் நிறையா வாங்கிட்டோம். நிறைய ஃப்ரேம் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக தான் அவங்க வந்து இந்த மாதிரி தான் ப்ரொமோஷன்லேயே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே போட்டு கொடுங்க, எந்த மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு ஓகே அப்படின்ட்டு. இந்த பெட்டை பார்த்தீங்க அப்படின்னா பொம்மை. ஸோ பெட்டில் உட்காந்துட்டு இருக்கா. எப்பயுமே இது பார்த்தீங்க அப்படின்னா அவகிட்ட பக்கத்துலேயே இருக்கும். ஏன்னா தண்ணி ஆமா தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறது தப்பு. பாத்ரூம் போறது தண்ணி அந்த போட்டோலாம் அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்க மாட்டாங்க. இனிமே வந்து என் கூட வீடியோ எடுக்க மாட்டாங்க. என் வீடியோ இதுக்கப்புறம் வீடியோ நாங்க 2 பேரும் ஒன்னா போட மாட்டோம். உங்க 2 பேருக்கு நாங்க 2 பேரும் ஒன்னா போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி. ஸோ ஓகே போட்டோ பார்த்துருப்பீங்க. பெட்ரூமுக்குன்னு ஒரு கேமரா இருக்கும். கேமரான்ற ஒரு ஃபேன் இருக்கு. ஆமா பெட்ரூமுக்கு சாரி வாய் தவறு ஒரு நக்கெல்லாம் பண்றல. பெட்ரூம் கேமரா இல்லப்பா, என்ன எப்படிலாம் திட்டின பெட்ரூம் கேமரா இருக்குதுங்க. ஆமா பெட்ரூம்ல ஒரு ஃபேன் இருக்கு. அங்க ஹால்ல ஒரு கேமரா ஒரு ஃபேன் இருக்கு. அத சொல்லலாம். சரி ஓகே இங்க பாத்தீங்களா எங்களோட பெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பெட் கவர் இன்னைக்கு தான் மாத்திருக்கேன். எல்லாம் இன்னைக்கு தாங்க மாத்திட்டாங்க. ஏன்னா வந்து ஹோம் டோர் எடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. வேற இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி வேற இல்ல நான் மாத்த மாட்டேன்னு சொல்ல. உண்மையே சொல்லு. வாரத்துல ஒரு வாட்டி அடிக்கடி மாத்துவோம். நான் பெட் கவர் நீ பாத்தியா? ஒரு வாட்டி. இந்த வீடியோ பாப்ப நீ நாளைக்கு கூட தான் எடுத்துக்கலாம். மாத்திரம் உடனே எடுக்கணும். ஆமா நாளைக்கு எப்படி எடுப்பாங்க? பெட் கவர்லாம் மாத்தி டீசெண்டா வச்சிருக்கானா இப்பதான் எடுப்பாங்க. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா போட்டோ நல்லா இருக்கா? அது வந்து டிராயிங்லயே வரைஞ்ச மாதிரி போட்டோ. வரைஞ்ச மாதிரி இல்ல வரைஞ்சுதான் கொடுத்திருக்காங்க. உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கா. இங்க பாத்தீங்களா இது வந்து நம்ம வரைஞ்சுதாங்க கொடுத்திருக்காங்க. கையில ஆர்டிஸ்ட். ஐயோ அவரோட பேக்ல அது முட்டை மிஸ் பண்ணிட்டேன். சொல்லிட்டு பரவாயில்ல. இது பாத்தீங்கன்னா நமக்கு கொசுலாம் எதுவுமே வராது. சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து காருக்காக வாங்குவோம். ஏங்க அது கொசு வரலங்க. கொசு வராம இருக்குதுங்களா? சொல்லிட்டு நீ அது சொல்லணும். அவரே இரானி இங்க பாருங்க இதெல்லாம் காருக்காக நான் வாங்கியிருக்கேன். 2-3 வாங்கிட்டாங்கங்க காருக்காக. ஒண்ணு தூக்கிட்டு வந்தீங்க மாட்டிட்டாங்க. ஒண்ணு இருக்கு. சரி ஓகே நம்ம இதை ஓபன் பண்ணிடலாமா? சொல்லி சொல்லியா நொங்கிறையா வீடியோ எடுக்க நான் கோஆபரேட் பண்ண மாட்டேன்ற நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆமா மல்லிப்பூ ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வேற என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு தண்டையே இல்லாம நான் தண்டையே இல்லாம வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இதை யாரையா விட்டுட்டு போனது? அதுக்கு அடிச்சு கூட்டுவா. என் அக்கா பசங்க எல்லாமே பண்ணிட்டோம். தண்டையே இல்லாம எல்லாத்தையும் பால் போட்டீங்க வச்சுட்டு இந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ணே பால் போட்டிருக்கு. சரி இருந்தா இருந்துட்டு போட்டோம். நம்ம டிஸ்டர்ப் பண்ணலாம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் முடிக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லேப்டாப் இருக்கும். இது வந்து கேமரா பேக். இது ஸ்டாண்ட் சின்ன ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம எப்பயாவது லைவ் போறதுக்காக யூஸ் ஆகும். அந்த மேல இருக்குல்ல ஸ்லாப் அதுல ஃபுல்லா நமக்கு வேண்டாத பொருள் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு வீடே அது எப்படி சொல்றது ஒரு ரூம் மாதிரி. அது எவ்வளவு வேணா நம்ம போட்டுக்கலாம். இந்த கிச்சன் அளவுல இருக்குது. ஆமா அது ஃபுல்லா அது உள்ள நான் போட்டிருக்கேன். எல்லாமே சேர் கீர் எல்லாம் அங்கதான் இருக்கு. Dress ஃபுல்லாமே வீட்டுக்கு போற Dressங்க. வீட்டுக்கு போறது எல்லாமே இவருக்கு தான் அதிகமா இருக்கும். ஆமா எனக்கு தான் இருக்குது. ஒண்ணும் இல்ல. நானே வந்து கூட மாதிரி போட்டுட்டு இருக்கேன். ரிமோட் பாருங்க ரிமோட். சோ இது ஃபுல்லா அவளோட Dress. அப்புறம் பாத்திருப்பீங்க இது ஃபுல்லா என் Dress இல்ல கீழ குட்டி இது இருக்கு. ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் Dress. லைனா முக்கியங்க. Dress தான் முக்கியம் இருக்குதுல. அப்புறம் நம்மளோட ஹோம் டூர் பாத்திருப்பீங்க. கொஞ்சம் ஃபன்னா போயிருக்கும். கொஞ்சம் சண்டையா போயிருக்கும். நீங்க நின்னுக்கோங்க இங்கே முடிச்சுக்கலாம் நம்ம. ஸோ நம்மளோட பெட்ரூம் பிடிச்சிருந்தா மறக்காம இங்கே தான் நாங்கள் உட்காந்து லைவ்லாம் போவோம். இந்த இடம் தான் அது லைவ் போகிறது. ஸோ இப்படி உட்காந்து தான் நாங்கள் செய்து இப்படி தான் லைவ். ஏன் இங்கே ஃபோட்டோ வைக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எங்களால் வைக்க முடியல தான் நாங்கள் அந்த பக்கம் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் லைவில் கூட அதை காமிக்கவே முடியாது எனக்கு. ஆனால் அந்த பக்கம் ஃபோட்டோ வச்சிருக்கிற இடம்லாம் லைவில் காமிக்கணும் நல்லா சன காட்ட முடியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் சூன் அது ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்கு. ஆமாம் இது நீங்கள் இப்போ வந்து உள்ள என்ட்ரோ கொடுக்கும்போதே சொல்லியிருப்போம். சொந்த வீடுன்னு சொல்லி என்ட்ரோ கொடுத்துருப்போம். வந்து சொந்த வீட்டுக்கு வந்து கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும். ஸோ அது வந்து வந்துடும் வீடியோ. அது மட்டும் இல்லை இது வந்து இப்போ வந்து வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம். வாடகை வீடு தான், சொந்த வீடெலாம் கிடையாது எங்களுக்கு.
நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்க இந்த வீட்டை வந்து சொந்த வீடாலாம் எங்களுக்கு வாடகை வீடு தான். நாங்க வந்து வாடகை கொடுத்து தான் நாங்க இருக்கோம். அந்த வீட்டுல பழைய வீட்லயுமே நாங்க வாடகை கொடுத்து தான் இருந்தோம். அதுவுமே நீங்க சொந்த வீடான்னு கேட்டுட்டே இருக்கீங்க நிறைய பேர். அந்த வீட்டை ஏன் காலி பண்ணிட்டு வந்துட்டோம். வீட்டோட இது ரெண்ட் அதிகம் தான். சோ நமக்கு மொட்டை மாடியெல்லாம் கொடுத்துருக்காங்க, துணி காய போறது இருக்கு, நம்ம ரீல்ஸ்லாம் இருக்கு. பட் ஆனா ஃபர்ஸ்டோட இப்ப சப்போர்ட் கம்மியாகுது. உங்க சப்போர்ட் வேணும். நம்ம மேல ரீல்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ வந்து அட்டாச் பாத்ரூமோட தான் நமக்கு இருக்கு. காமன் பாத்ரூம்லாம் எதுவும் கிடையாது. உள்ளே எல்லாமே இருக்கு. பெட்ரூம்ல தான் எல்லாமே இருக்கு. இவளுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக தான் இந்த ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மெயினா எந்திரிக்கவே வேணாம், அழகா இங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டு. அந்த வீட்டில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, இந்த வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கு. ஸோ வந்து நம்ம வீடியோக்கெலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரியே கூடிய சீக்கிரம் சொந்த வீடும் வந்துரும். அதுக்குமே நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நம்மளால சொந்த வீட்டுக்கு வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணணும். கூடிய சீக்கிரம் சொந்த வீடு வரணும் அப்படின்னா நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எங்களால வந்து அடுத்து சொந்த வீடுலாம் கட்ட முடியும். அதுக்கான ஸ்டெப் நான் எடுத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தான் நான் இருக்கேன். என் பர்த்டே ஆமா வர மார்ச் 6ஆம் தேதி இந்த அம்மாவுக்கு பிறந்த நாள். ஸோ அதுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் பிறந்த நாள் கண்டிப்பாக வந்து விஷ் பண்ணிக்கிறீங்க. சும்மா ஒரு இதுக்கு தான் சொல்லியிருக்கேன். அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. ஸோ எதாவது முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் வீடியோக்கெல்லாம். இந்த வருஷம் ஆனால் வந்து அந்த அளவுக்கு கிராண்டாக பண்ண மாட்டோம். ஏன்னாக்கா நாங்கள் ஆல்ரெடி இப்போ தான் கார் வாங்கியிருக்கோம். ஸோ வந்து வீடும் வேற மாற்றிருக்கோமா, கொஞ்சம் வாடகை அது இதுன்னு பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளாக கேக்கு அந்த மாதிரி கூட கட் பண்ணிடுவேன். ஸோ எங்கள் வீடியோக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோம் டோர் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண. நெக்ஸ்ட் ஹோம் டோர் எடுத்தோம்னா சொந்த வீட்டில் தான் எடுப்போம். இதுக்கப்புறம் ஹோம் டோரே வராது நம்ம சேனலில். என்ன சாக்காயிட்டா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா நம்பிட்டீங்களா? நெக்ஸ்ட் கண்டிப்பா ஹோம் டோர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சொந்த வீட்டில் தான் நாங்கள் எடுப்போம். வாடகை வீடுன்னு எங்கள் வாயில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையில போயிட்டு இருக்கேன். சீக்கிரமா கூடி சீக்கிரம் வரும். அவ பர்த்டேக்கு வரலாம், இல்ல அவ வேற சாக்கிட்டு அவ பர்த்டேக்கு வரலாம், இல்ல கண்டிப்பா என் பர்த்டேக்கு வரலாம், இல்ல நாங்க மீட் பண்ண டேக்கு வரலாம். ஸோ இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன டே எல்லாம் இருக்கோ அதுல எதையாவது டேலோ இல்லனால சும்மா நார்மல் டேஸ்ல கூட வரலாம். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அது வரும். ஆனா நீங்க வந்து நம்மளோட சேனலை அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். கூடிய சீக்கிரம் வீட்டுக்கான ஸ்டெப்பு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து மறக்காம நீங்க சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா வரும். டாடா, பை பை, லவ் யூ கைஸ்.